அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பினாயால அடுத்த பாடம். முதல்ல ஹம்து ஸலாத் மட்டும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மத்தன் இருக்கும். வெறும் மத்தன் மட்டும் இருக்கும். அப்போ அதுவே ஒரு 50, 60 பக்கெட் இருக்கும். இங்கேருந்து தான் பாடம் ஆரம்பிக்குது. 60ஆம் பக்கெட்லேருந்து தான் பாடம் ஆரம்பிக்குது. பாபுல் அவ்வல் முதலாவது பாடம் அல் கலாம். ஃபீஹி அதிலே, அதாவது இந்த முதலாவது பாடத்தில் அதில் இருக்கிறது சபவத்தில் வாபித்தின் 7 விதிகள் இருக்கிறது. அல் ஆபித்துல் அவ்வல் முதலாவது விதி அன்வாஹு இஸ்னானி, அதனுடைய வகைகள் 2. முதலாவது அது கலாமில் 2 வகை. ஒன்றாவது கலாமுன் ஹபரியுன், ஹபரியான கலாம். ரெண்டாவது கலாமுன் இன்சாஇயுன், இன்சாஇயான கலாம். அடுத்து 3வது விதி அது கலாமுல் ஹபரியு, கலாமுல் ஹபரியு. 3வது வந்து கலாமுல் ஹபரியு அப்படின்னா என்ன? அதுவாகிறது குல்லு கலாமின், எல்லா கலாமுமாக இருக்கும். எகுத்தமிழ் அது சுமக்கும், சிதுக்க உண்மையை சுமக்கும். வல்கிதுப அலி தாத்திகி, தன்னுள் பொய்யையும் சுமக்கும். அப்போ நான் தஞ்சாவூருக்கு போனேன், இது உண்மையாகவும் இருக்கலாம் பொய்யாகவும் இருக்கலாம். அவன் வந்தான், உண்மையாகவும் இருக்கலாம் பொய்யாகவும் இருக்கலாம். அப்போ இப்படிப்பட்ட கலாமுக்கு பேர் ஹபரியு. லாபித்து சாலிசு 3வது, லாபித்து சாணி இது 2வது வகை. அடுத்து லாபித்து சாலிசு 3வது வகை. கலாமு இன்சாஇயு, இன்சாஇயான கலாமாக இருக்கும். அதுவாகிறது. அடுத்து கலாமுல் இன்சாஇயு, இன்சாஇயான கலாம். அப்போ இன்சாஇயான கலாம்னா என்ன? அதுவாகிறது குல்லு கலாமின், எல்லா வார்த்தையுமாக இருக்கும். லா எகுத்தமிழ் அது சுமக்காது, சிதுக்கன் உண்மையும் சுமக்காது, வலா கிதுபன் பொய்யையும் சுமக்காது. இப்போ ஒரு ஆளை பார்த்து நீ சாப்பிடு அப்படிங்கிறோம். அப்போ இந்த வார்த்தையில் உண்மையும் இல்லை பொய்யும் இல்லை. அது உண்மையும் கற்பனை பண்ண முடியாது, பொய்யையும் கற்பனை பண்ண முடியாது. இல்லாட்டி நான் சொல்கிறேன், என்னை பார்த்து நீ பொய் சொல்கிற அப்படின்னு சொல்ல முடியாது. இல்லாட்டி நம்மகிட்ட ஒருத்தர் சொல்கிறான் நீ சாப்பிடுங்கிறான், அவனை பார்த்து நம்ம நீ பொய் சொல்கிற அப்படிங்கிற, இல்லாட்டி உண்மையை சொல்கிற அப்படின்லாம் சொல்ல முடியாது. அப்போ உண்மையையும் பொய்யையும் கற்பனை செய்ய முடியாத அந்த வார்த்தை வந்து இன்சாஇயு. லாபித்து ராபியு, அப்போ ஹபரியான வார்த்தை எந்த மாதிரி இருக்கும், இன்சாயியான வார்த்தை எந்த மாதிரி இருக்கும் அது பின்னாடி சொல்லுவாங்க. அமுரு, நஹி, நிதா, தமன்னி, இதெல்லாம் வந்து இன்சாயியான வார்த்தை. ஏன்னா அடுத்து லாபித்து ராபியு 4வது விதி அர்கானுகு இஸ்னானி, அதனுடைய ருக்குன்கள் 2 வகைப்படும். லஃபுல்ல 4வது முஸ்னதுன்னு ஒன்று இருக்குது, முஸ்னத் இலைன்னு ஒன்று இருக்குது. முஸ்னதுன்னா என்ன, முஸ்னத் இலைனா என்ன பின்னாடி வரும். அடுத்தது லஃபுல் 5வது விதி அன்வாஹு இன்சாஇ இஸ்னானி, இன்சாவுடைய வகைகள். அதாவது கலாமுல் இன்சாய், இன்சாயோட வகைகள் வந்து 2 வகைப்படும். 1வது இன்சாவு தலபி, 2வது இன்சாவு கைரு தலபி. இன்சாவு தலபி அப்படின்னா நீங்கள் ஒரு அமுரு வார்த்தையை கட்டளை பண்ணிக்க வேண்டியதான். அமுருந்த நீ சாப்பிடு. ஒரு ஆளை பார்த்து நீ சாப்பிடுங்கிற வார்த்தையை நம்ம பிரயோகம் செய்கிறப்ப, நம்ம சொல்கிறப்ப அவன் அந்த செயலை செய்யாமல் இருப்பான். அப்போ இல்லாதது இல்லாமல் இருக்கும், அந்த செயல் இல்லாமல் இருக்கும், நாம் இருக்க தேடுவோம். அதுக்கு பேர் தான் வந்து இன்சாயு தலபி. இன்சா தலபின்னா என்ன? ஒரு செயல் அது இல்லாமல் இருக்கும், அது இருக்கிறது நாம் தேடுவோம். அப்போ ஒரு ஆளை பார்த்து நீ பொய் பேசாது அப்படிங்கிறோம், அவனுக்கு நம்ம உபதேசம் பண்ணுறோம், பொய்யெல்லாம் பேசக்கூடாது அந்த மாதிரி உபதேசம் பண்ணுறோம். அப்போ அந்த செயல் அவனிடம் இல்லை. அந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், பிரயோகிக்கிறோம், அவனுக்கு உபதேசமாக அதை சொல்கிறோம். ஒரு ஆளை பார்த்து நம்ம வந்து என்ன, நீ வந்து சாப்பிடு அப்படிங்கிறோம். அப்போ அவன் அந்த நேரத்தில் சாப்பிட்டுட்டு இருக்கல. அப்போ இனிமேல் தான் அதை என்ன பண்ண போகிறோம், அவன்கிட்ட வந்து அந்த செயல் நடக்கிறதை நம்ம எதிர்பார்க்கின்றோம். அப்போ அதுக்கு பேர் இன்சாவு தலபி. அடுத்து இன்சா கைரு தலபி. இன்சா கைரு தலபினா ஏற்கனவே அங்கே அது இருக்கும், அதை நம்ம என்ன பண்ணுவோம், சொல்லுவோம். இப்போ உதாரணமாக ஒரு கட்டடம் அழகாக இருக்குது, இந்த கட்டடம் எவ்வளோ அழகாக இருக்கிறது அப்படிங்கிறோம். அப்போ ஏற்கனவே அங்கே இருக்குது அது. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன இந்த வார்த்தையை பிரயோகிக்கிறோம், இந்த கட்டடம் எவ்வளோ அழகாக இருக்கிறது. அப்போ அஃபாலு தஜ்ஜுபுடைய கலாம் எல்லாமே இங்கே இன்சாவு கைரு தலபியில் சேரும். லாபித்து சாதிசு 7வது வகை. 6வது வகை இன்சாவு தலபியு. இன்சாவு தலபியாக இருக்கும். இன்சாவு தலபின்னா என்ன? அதுவாகிறது ஒன்றாக இருக்கும்.
யஸ்தத்இ அது தேடும். மத்லூப் தம்முடைய நோக்கத்தை அது தேடும். கைர ஹாசிலின் இல்லாத நேரத்தில். வக்த தலபி தேடுகின்ற நேரத்தில் இல்லாத நோக்கத்தை அது தேடும். தேடுகின்ற நேரத்தில் இல்லாத தேவையை இல்லாட்டி இல்லாத அந்த நோக்கத்தை அது வந்து தேடும். இப்போ அதான் ஏற்கனவே உதாரணம் சொன்னேன். நீ சாப்பிடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவன் சாப்பிடுவதை நாம் தேடுகின்றோம், இல்லாட்டி நாம் எதிர்பார்க்கின்றோம். அந்த நேரத்தில் அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலை. அப்போ அதுதான் இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்த வார்த்தை புரியும். அடுத்து லாபித்து சாபியு 7வது வகை. இன்சாவு கைர தலபி. இன்சாவு கைர தலபியாக இருக்கும். அதுவாக இருக்கும், ஒன்றாக இருக்கும். லா இஸ்தது அது தேடாது. மத்லூபன் தன்னுடைய நோக்கத்தை இல்லாட்டி நம்முடைய தேவையை அது தேடாது. மத்லூபன் ஒரு மத்லூபை அது தேடாது, நோக்கத்தை தேடாது. கைர ஹாசிலின் இல்லாததை வக்து தலபி தேடுகின்ற நேரத்தில் இல்லாததை அது தேடாது. அப்போ இந்த கட்டடம் எவ்வளோ அழகாக இருக்கிறதுங்கிறப்ப ஏற்கனவே அந்த கட்டடம் அழகாகத்தான் இருக்குது. அப்போ நாம் இந்த கட்டடம் எவ்வளோ அழகாக இருக்கிறது என்ற வார்த்தையை சொல்கிறோம். அப்போ சொல்கிறப்ப இந்த வார்த்தை இன்சாவு கைர தலபி, இதில் எதிர்பார்ப்பும் இல்லாதது. அப்போ இன்சாவு தலபின்னா எதிர்பார்ப்பு உள்ள வார்த்தை. இன்சாவு கைர தலபி அப்படின்னா எதிர்பார்ப்பு இல்லாத வார்த்தை. இன்சாவு தலபிக்கு உதாரணம் அம்ரு, நஹி, நிதா, தமன்னி. அப்போ அம்ரு நீ சாப்பிடு. நஹி ஒரு ஆள் உபதேசம் செய்கிறப்ப நீ பொய் சொல்லாது. நிதா யா ஜெய்தே அப்படின்னு கூப்பிட்றோம். அப்போ இதெல்லாம் எதிர்பார்ப்பு இருக்குது. அப்போ நீ சாப்பிடுங்கிறப்ப அவன் சாப்பிடுவதை நாம் எதிர்பார்க்கின்றோம். அப்போ இன்சாவு தலபி நீ பொய் சொல்லாத அப்படிங்கிறப்ப அவன் பொய் சொல்லாமல் இருப்பதை நாம் எதிர்பார்க்கின்றோம். இன்சாவு தலபி ஒரு ஆளை கூப்பிட்றப்ப யா ஜெயித் அப்படிங்கிறப்ப அவன் நம்ம திரும்பி பார்க்குறத நம்ம எதிர்பார்க்கின்றோம். அப்போ இன்சாவு தலபி. அப்போ இன்சா கைர தலபி அப்படிங்கிறது சத்தியம் செஞ்சு சொல்கிற வார்த்தை இன்சா கைர தலபி தான். அப்போ ஏற்கனவே இது அஃபாலு தஜ்ஜுப் அது ஆச்சரியத்துக்கு பயன்படுத்துகின்ற அந்த வார்த்தைகளும் இன்சாவு கைர தலபி தான். இப்போ ஏற்கனவே ஒரு கட்டடம் அழகாக இருக்கிறது, இல்லாட்டி ஏற்கனவே ஒரு பூ அழகாக இருக்கிறது. இந்த பூ எவ்வளோ அழகாக இருக்கிறது, இங்கே எதிர்பார்ப்பு இல்லை. ஆனால் நாம் பயன்படுத்துகின்ற இந்த வார்த்தை இந்த பூ எவ்வளோ அழகாக இருக்கிறது, இது உண்மைக்கும் பொய்யுக்கும் கற்பனை செய்ய முடியாத ஒரு வார்த்தை. நீ வேணால் சொல்லலாம், இப்போ ஒரு ஆள் நீ ரொம்ப அழகாக இருக்கப்ப இந்த கட்டடம் எவ்வளோ அழகாக இருக்கிறது. அப்போ இந்த கட்டடத்துக்காரனை திருப்திப்படுத்துறதுக்காக வேண்டி இந்த கட்டடம் எவ்வளோ அழகாக இருக்கிறது என்று சொல்கின்றாய் அப்படின்னு வாதிடலாம். அப்போ அந்த வாதத்து வர நேரத்தில் இல்லை, யதார்த்தமாக நான் யாரும் இல்லாதப்ப நம்ம கடந்து போயிட்டுருக்குறோம், ஒரு கட்டடத்தை பார்க்குறோம். அப்போ நம்மளை அறியாமலே சொல்கிறோம் இந்த கட்டடம் எவ்வளோ அழகாக இருக்கிறது. அப்படி நம்மளை அறியாமலே நம்ம மனசார சொல்கிற இந்த வார்த்தை தான் இன்சாவு கைர தலபி. இதில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. ஒரு பொருள் இருக்குது, அது அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோமே தவிர எதிர்பார்ப்பு இல்லை. எதிர்பார்ப்பு இருந்தால் இன்சாவு தலபி, எதிர்பார்ப்பு இல்லை அப்படின்னா இன்சாவு கைர தலபி. ஓகே, மீதி அடுத்த பாடத்தில் வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.